ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மாடி தோட்டத்தில நான் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல காட்டப் போறேங்க. இந்த மாரி பாட்டெல்லாம் வாங்கி நம்ம எப்படி ஓட்ட போடுறது, மண்கலவை எப்படி குடுக்கறது, உரம் எப்படி குடுக்கறது செடிகளுக்கு, செடிகள எப்படி ஹெல்த்தியா கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நான் 12 இன்ச் பாட்டு வந்து 3 எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த மாரி பெரிய இரும்பு கம்பிய அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடு பண்ணா தாங்க உள்ள போகும். ஒவ்வொருத்தங்க வந்து அந்த கோணி ஊசி அந்த மாரி வச்செல்லாம் ஓட்ட போடுவாங்க. அத விட நீங்க இந்த மாரி கம்பிய வந்து நல்லா சூடாக்கி, அது நம்ம அந்த பாட்டுல வந்து அமுக்குனோம்னா வச்சுக்கோங்க, ஈஸியா ஓட்ட விழுந்துரும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த மாரி தான் நான் ஓட்ட போட்டுக்குவேன். கீழ இருந்து எல்லாத்தையும் ஓட்ட போட்டு மாடிக்கு கொண்டு போய் வச்சுக்குவேங்க. எப்ப எப்ப நமக்கு வந்து எந்த கன்னு வைக்க போறோமோ, அந்த கன்னுக்கு வந்து கொஞ்சம் இந்த பாட்டுல வந்து மண் அள்ளி போட்டு அந்த கன்ன அப்படியே வச்சுருவேன். அந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து ஈஸிங்க. அப்பப்ப ரெடி பண்றதோட, பாட்டு வந்ததும் இந்த மாரி ஓட்டையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, மண் கலவ மட்டும் குடுத்து நம்ம டக்கு 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 டக்குன்னு வேலைய முடிச்சிடலாங்க. அதுக்காகத்தான். இப்ப இந்த இரும்பு கம்பி நல்லா சூடா இருக்கறனால பாருங்க, நல்லா ஓட்டை வந்து டக்கு டக்குன்னு விழுது. இப்ப இந்த பாட்டுல வந்து நான் வந்து 5 ஓட்ட போட்டிருக்கேங்க. நீங்க 3 ஓட்ட போடலாம், 4 ஓட்ட போடலாம். ஏன்னா, நமக்கு வந்து தண்ணி ஊத்துறோம்ல செடிக்கு, அந்த தண்ணி வந்து டக்குன்னு கீழ வரணுங்க. அப்பதான் அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியா வளரும். தண்ணி போறதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஓட்டை வந்து சரியா போடாம, அந்த தண்ணி வந்து கீழ இறங்குறதுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னா, வேர் வந்து அழுகல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த செடி வந்து உயிரோட இருக்காது. அதுக்காகத்தான். இந்த மாரி ஓட்டை நீங்க ஃப்ரீயா போட்டு விட்டீங்கன்னா தான், அந்த செடிக்கு வந்து தண்ணி தேங்கி நிக்காம, தண்ணி வந்து சீக்கிரமா கீழ போகும். அதனால தான் நான் இன்னைக்கு வந்து இத்தனை ஓட்டை போட்டிருக்கேன். நெறைய பேர் பாருங்க, ஓட்டை வந்து சின்னதா போட்டிருப்பாங்க. இல்லன்னா, கம்மியான ஓட்டைகள் போட்டிருப்பாங்க. அது அப்படியே தண்ணி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயி, அ அந்த தண்ணி இறங்காம, அது அப்படியே செடி வேர் அழுகி அப்படியே இறந்துருங்க. நம்ம வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி செடியெல்லாம் வைக்கோம். நம்ம வந்து ஆர்டர் பண்ண செடி பூரா வேஸ்ட் ஆன மாரி ஆயிரும். அதனால இந்த ஓட்ட போடுறது ரொம்ப முக்கியங்க பாட்டுல. நான் வந்து 3 பாட்லயும் இந்த மாரி வந்து ஓட்ட போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு எப்பலாம் செடி வந்து ரெடியா இருக்கோ, அப்பலாம் ஒவ்வொரு பாட்லயும் மண்ணு போட்டு நம்ம ஈஸியா ரெடி பண்ணி செடிகள வச்சுக்கலாம். இப்ப இந்த நான் வந்து ஒரு 12 இன்ச்சு பாட்டில தாங்க வாங்கியிருக்கேன். எப்ப எப்ப YouTubeல வந்து சேனல்ல வந்து நர்சரி சேனல்ல வந்து ஆஃபர் போடுவாங்கல்ல, அந்த நேரத்தில நான் மொத்தமா வாங்கி வச்சுக்குவேங்க. ஏன்னா 1, 2ன்னுலாம் நான் வாங்க மாட்டேன். 10 அந்த மாரி வாங்கி வச்சுக்குவேன். வாங்கி வச்சுட்டு நமக்கு எப்பப்ப தேவையோ அதில செடி வச்சுக்கிற மாரி யூஸ் பண்ணிக்குவேன். இப்ப 3 12 இன்ச்சு பாட்ல நான் வந்து ஓட்ட வந்து போட்டு வச்சிருக்கேங்க. இப்ப நான் கையில வச்சிருக்கிறது 16 இன்ச்சு பாட்டு. இதுல வந்து மரச்செடி மாரி எதுனாலும் வச்சுக்கலாங்க. மரச்செடி, பழச்செடி அந்த மாரி வச்சுக்கலாம். ஆனா பழச்செடிக்கெல்லாம் ஒரு 20 இன்ச்சுல வச்சீங்கன்னா நல்லாவே இருக்கும் பழச்செடிக்கு. நான் இப்ப வந்து ஒரு கருநொச்சி செடி வைக்கிறதுக்காக தான் இந்த பாட்டு வந்து 16 இன்ச்சுல வாங்கி வச்சிருக்கேன். இப்போதைக்கு நம்ம இதில வச்சுக்கிட்டாலும், நம்ம அதுக்கப்புறம் மாத்தணுனா கூட நம்ம மாத்திக்கலாங்க. அதனால 16 இன்ச்சே போதுன்ட்டு 16 இன்ச்சு வாங்கி வச்சிருக்கேன். அந்த 16 இன்ச்சு பாட்டுக்கும் இதே மாரி தான் ஓட்ட போட்டேன். கம்பிய நல்லா சூடு பண்ணி, நீங்க இந்த மாரி போட்டீங்கன்னா, நல்லா அழகா ஓட்ட விழுங்க. ஈஸியான வேலையாவும் இருக்கும். டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். இந்த 12 இன்ச்சு பாட்டுலலாம் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா கன்று வைக்கலாங்க. ரோஜா கன்று வைக்கலாம். அப்புறம் செம்பருத்தி கன்னும் வைக்கலாங்கங்க. ஆனா செம்பருத்தி கன்னெல்லாம் நீங்க 14 இன்ச்சு பாட்டுல வச்சீங்கன்னா, அத விட நல்லாருக்கும்னு எனக்கு தோணுது. இப்ப பாருங்க, நானு வந்து கருநொச்சி செடி வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பாருங்க. இப்படி தான் இருக்கும் கருநொச்சி. இலை வந்து முன்னாடி உள்ள இலை வந்து கிரீன் கலர்லயும், அதாவது பச்சை கலர்லயும், பின்னாடி உள்ள இலை வந்து பர்பிள் கலர்லயும் இருக்குங்க. பார்க்கவே அழகா இருக்கும் பார்த்துக்கோங்க. வயலட் கலர்ல இருக்கு பாருங்க. இது வந்து எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா, சளி பிடிக்கிறவங்களுக்கு, வீசிங் உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு, இந்த இலைய போட்டு, அ ஆவி பிடிச்சோம்னா வச்சுக்கோங்க, அவ்ளோ நல்லது பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் கருநொச்சி செடி வந்து வச்சிருக்கேன். அதேமாரி இது இலைகள நல்லா காய வச்சு, வீட்டு முன்னாடி நல்லா புகை போட்டோம்னாலும், நமக்கு கொசுவே வீட்டுக்குள்ள வராதுங்க. அவ்ளோ ஒரு நல்லது. இப்ப நான் வீட்ல என்னென்ன காய்கறி கழிவு இருக்கோ, அத பூரா எடுத்து இந்த மாரி தாங்க ஒரு கவர்ல சேகரிச்சு, இந்த மாரி ஒரு பாத்திரத்தில வச்சு, அதில தண்ணி ஊத்தி, ஒரு 4 நாளைக்கு அப்படியே ஓப்பன்லயே நீங்க விடணும். மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சீங்கன்னா, புழு வச்சுரும் பார்த்துக்கோங்க. இந்த மாரி ஓப்பனாவே அப்படியே வச்சிரணுங்க. வச்சுட்டீங்கன்னா, 4 நாள் கழிச்சு அதில உள்ள அந்த சத்துக்கள் பூரா அந்த தண்ணீல இறங்கியிருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த தண்ணிய வடிகட்டி, நம்ம வந்து இன்னும் ஒரு 2 லிட்டர் தண்ணி அதில மிக்ஸ் பண்ணி, அப்படியே செடிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டோம்னா, நல்லா வளர்ச்சி இருக்கும். அதேமாரி பூக்களும் நல்லா பூக்கும். காய்கறிகளும் நல்லா காய்க்கும்.
எல்லாமே நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம செய்ற ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம குழந்தைங்கள் வந்து ஃபாலோ பண்ணையில அவங்களுக்கும் அந்த ஆசைகள் வரும். அதனால இந்த மாரியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கத்துக் குடுக்குறது வந்து ரொம்ப நல்லதுங்க. மாடி தோட்டத்தில 2 செடி, 3 செடி வைக்கிறதுக்குள்ளேயே நமக்கு இந்த மண்கலவெல்லாம் பண்றதுக்குள்ளேயே அவ்ளோ கஷ்டமா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்ப இந்த உலகத்தில விவசாயிகள்லாம் எவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மாரி மாடி தோட்டம் செஞ்சாலே நமக்கு வந்து தன்னாலே புரியும். இப்ப நான் இந்த மண்ணு வந்து பாருங்க, கொஞ்சம் கருப்பு கலர்ல இருந்த மாரி தான் இருக்கு. ஏன்னா, நல்ல புளிய மரம் இருக்குல்ல, அந்த புளிய மரத்துக்கு கீழ புளிய மரத்தோட இலைகள் பூரா மக்கி, இந்த மண்ணுல மக்கி, அப்படியே நல்ல சத்தான மண்ணு இது பார்த்துக்கோங்க. அந்த இலைகள் பூரா நல்லா மக்குன மண்ணு. அந்த மண்ண தான் வந்து நான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த 16 இன்ச்சி பாட்ல வந்து நான் கலவைய போடப் போறேன். நான் வந்து இப்ப தான் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறதுனால, என்ட்ட கலவத்தியோ, மம்பட்டியோ எதுவுமே கிடையாதுங்க. வீட்ல உள்ள ஒரு சோத்து கரண்டியவும், ஒரு தட்டையுமே நான் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமா. மண்ணு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு, ரொம்ப வந்து டைட்டா இல்லாம, அப்படியே லூஸா இருக்கு பார்த்துக்கோங்க. அந்த இலையெல்லாம் மக்குன மண்ணு அப்படிங்கிறதுனால, நமக்கு வந்து அந்த மண்ணு வந்து ரொம்ப டைட்டாலாம் இல்ல. இதே ஒரு களிமண்ணு அந்த மாரி களிமண்ணு மாரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு, நீங்க வந்து அதில மணல் கலக்க வேண்டியது இருக்கும். இப்ப இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மாட்டு எரு வந்து நான் ரொம்ப 1 வாரமா காய வச்சிருக்கேங்க மாட்டு எருவ. பாருங்க. காய வச்சு ஒரு சாக்குல வந்து நான் கட்டி வச்சுருவேன். அது எப்பப்ப செடிக்கு தேவையோ, அப்பப்ப இந்த மாட்டு எருவ நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். இந்த மாட்டு எருல பாருங்க, எப்படி மண்புழு இருக்கு பாருங்க. மண்புழு வந்து விவசாயிகளோட நண்பன்ங்க. அது எப்படி இருக்குது பாருங்க. நம்ம வந்து மண்கலவ குடுக்கோம்னாலே, ஒரு செடி நல்லா வளரனாலே மண்புழு இருக்கணுங்க அந்த மண்ணுல. அப்பதான் ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. இந்த மாட்டு எருல எவ்வளோ பெரிய மண்புழு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பச்சையாவே மாட்டு எருவ வாங்கிட்டு வந்து யார்ட்டயாவது பால் ஊத்துவாங்கல்ல, அவங்ககிட்டலாம் வாங்கிட்டு வந்து, அந்த மாட்டு எருவ கொஞ்ச நாளைக்கு அப்படியே எல்லாத்தையும் உதுத்து விட்டு, அத காய விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்க, நல்ல உரம் நமக்கு. அத நான் சாக்குல கட்டி வச்சு, நம்ம செடிக்கு எப்பப்ப தேவையோ அப்பலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. அதுக்காகத்தான் நான் வந்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் என்னென்ன மாதிரியான சத்துக்கள்லாம் அந்த செடிகளுக்கு குடுக்கேன் அப்டின்ட்டு. இந்த மாட்டெரு உரம் தாங்க நான் மேக்ஸிமம் குடுப்பேன். மாட்டெரு உரம், அதுக்கப்புறம் அந்த காய்கறி கழிவு இருக்குல்ல, அத ஊற வச்சு அந்த சத்தான தண்ணிகள குடுக்கறது. அப்புறம் மீன் கழுவுன தண்ணி இருக்குல்ல, அந்த மீன் கழுவுன தண்ணி, அது போக முட்டை ஓட வந்து ரோஜா கன்னுக்கு வந்து நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு அந்த முட்டை ஓட வந்து அந்த செடிக்கு வந்து நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறம் அ இது சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அடுப்பு எரிச்ச சாம்பல். அந்த சாம்பலையும் அள்ளிட்டு வந்து அந்த மண்ணுல கொஞ்சம் குடுத்துருவேங்க. மேல செடிகளுக்கு பூச்சி இருந்துச்சுன்னா, அந்த சாம்பல வந்து மேல செடியில வந்து தூவி விட்டுருவேன். ரொம்ப ரொம்ப நல்லது. சாம்பல் தூவி விட்டீங்கன்னா, பூச்சி வந்து கொஞ்சம் வர்றது கண்ட்ரோல் ஆகும். இந்த மாரி கழிவுகள வச்சு எப்படி எப்படி உரம் கண்டுபிடிக்க முடியுமோ, அந்த மாரி நான் குடுத்துக்குவேங்க. இப்ப நீங்க வந்து இந்த கழிவுகள வந்து நீங்க வந்து ஒரு பாத்திரத்தில வைக்கையில, அந்த பாத்திரத்த வந்து ஃபுல்லா மூடி வைக்கக்கூடாது. ஒண்ணு அந்த பாத்திரத்தில நல்லா ஓப்பனாவே விட்டுறணுங்க. ஓப்பனா விட்டுட்டீங்கன்னா, ஒரு 4 நாள், 5 நாள் கழிச்சு நம்ம அந்த தண்ணிய வடிகட்டி நம்ம செடிக்கு குடுத்துரலாம். நீங்க மூடி வச்சுட்டீங்கன்னா, அதில புழு வந்து வந்துருங்க. அது புழு வந்துட்டுனா, அது நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க. அதனால அந்த மாரி இது பண்ணாதீங்க. இப்ப நான் இது மேல வந்து கொரியர் அனுப்பிவிடையில அந்த கோகோ பிட்ட வந்து மேல வச்சு அனுப்பிவிட்டுருக்காங்க. அந்த கோகோ பிட் வந்து அந்த கோகோ பிட்ட மட்டும் ஊத்து விட்டுட்டு, அப்படியே நான் வேரோட வச்சுக்கேங்க இந்த செடிய. இந்த மாரி செடிய வந்து நம்ம உள்ள வச்சிரணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன இவ்ளோ மண்ணு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க வந்து தண்ணி ஊத்துனீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த தண்ணிய ஊத்துனதுக்கப்புறம் இந்த மண்ணோட கலவை வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாயிரும் பாட்டுல. இப்ப நானு இந்த மரக்கன்னு மாரி வைக்கிறதுனால, இது வந்து ஒட்டு இதுதாங்க. ஒரிஜினல் கிடையாது. நாட்டு இது கிடையாது. ஒட்டு இது தான் நான் வாங்கியிருக்கேன். அதனால நமக்கு வந்து நான் 16 இன்ச் பாட் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். இல்லன்னா அந்த ட்ரம்மு ப்ளூ கலர்ல நம்ம தண்ணி பிடிக்கிறதுக்கு வைப்போம்ல, அந்த ட்ரம்மு மாரி கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். நல்லாருக்கும்.
இப்ப நம்ம வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இதில வந்து தண்ணி எவ்வளோ ஊத்தணுமோ ஊத்திட்டீங்கன்னா, கடகடன்னு அந்த தண்ணி வந்து கீழ போணுங்க. அப்பதான் நல்லது. தேங்கவே கூடாது. தேங்கிச்சுன்னா அந்த வேர் வந்து அழுகிருங்க. தேங்கக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, மழை வர்ற மாரி இருக்கு பாருங்க. அதனால அந்த மாட்டு எரு எல்லாத்தையும் சாக்குல கட்டி நீட்டா எடுத்து வச்சுட்டு தாங்க நம்ம கீழ போ முடியும். இல்லன்னா மழையில எல்லாமே நனைஞ்சு வேஸ்ட்டா போயிரும். இப்படிதாங்க நான் மண்ணுக்கு வந்து உரம்லாம் குடுப்பேன். மீன் தண்ணி, மீன் அலசுன தண்ணி, அது போக காய்கறி கழிவுகள், அது போக இந்த மாரி மாட்டு உரம் வாங்கி வச்சுக்குவேன். மத்தபடி மீன் அமிலம், முட்டை அமிலம் இந்த மாரிலாம் நான் குடுக்கறது இல்லங்க. ஆனா அதெல்லாம் குடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. இப்ப நான் தண்ணி ஊத்தி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. உடனே அது வந்து தண்ணி பூரா நல்லா கீழ போயிரும் பார்த்துக்கோங்க. தேங்கியே நிக்காது. டக்குன்னு இறங்கணும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மண்ணு வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். எப்பயுமே மண்ணு வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கக்கூடாதுங்க. அந்த மாரி இருந்துச்சுன்னா, செடிக்கு வந்து நல்லா இருக்காது. வேர் போடுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அதேமாரி இப்ப பாருங்க நான் ஊத்துனதும் தண்ணி எல்லாம் கீழ இறங்கிட்டு. மறுபடியும் ஒரு வாளி தண்ணி ஊத்திருக்கேன். வேர் போறதுக்கு வந்து அந்த மண்ணு வந்து நல்ல உதிரி உதிரியா இருக்கணுங்க. மண்ணு டைட்டாவே இருக்கக்கூடாது. அப்பதான் வேர் வந்து நல்லா ஃப்ரீயா போகும். பாத்துங்க நான் தண்ணி ஊத்துனது ஃபுல்லாவே கீழ இறங்கிட்டு பாருங்க. டக்குன்னு இறங்கிட்டு பாருங்க. இப்படிதாங்க இந்த மாடி இது வந்து செண்பகப்பூ. நான் வந்து அந்த இதுல பேரல்ல வச்சிருக்கேன் பாருங்க. ப்ளூ கலர் பேரல்ல. இந்த மாரி தான் ஒவ்வொன்னா ரெடி பண்ணேங்க. இது ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு பல கஷ்டங்கள தாண்டி தான் இவ்வளவும் நான் வச்சிருக்கேன். கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். மத்த மாடி தோட்டத்த கம்பேர் பண்ணையில நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க வச்சிருக்கேன். ஆனா இந்த கம்மியான வைக்கிறதுக்கே எனக்கு வந்து அவ்ளோ கஷ்டமாயிட்டு, மண்ணெல்லாம் கீழ இருந்து மேல சுமந்துட்டு வந்து வச்சு, பாட்டுக்கு ஓட்ட போட்டு எல்லாமே நான் மட்டும் தான் பண்றேன் அப்படிங்கிறதுனால அவ்ளோ கஷ்டமாயிட்டு. ஆனா மண்ணெல்லாம் தூக்கியாந்து பையன் வந்து மேல வச்சுருவாங்க. அந்த மண்கலவை எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நானு. ஆனா, இதில இந்த பூக்கள் பூக்கறது, அந்த செடிகள்லாம் ஆரோக்கியமா வளரையில நம்ம மனசுல உள்ள சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க. அடுத்த வீடியோல